வணக்கம் நண்பர்களே. நமது மகிழ் துளிர் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரும் நமது நண்பர்களுக்கு தினமும் 10 வினாக்களானது நமது தளத்தில் பெறப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இன்றைய தினமும் வினாக்கள் பதவிடப்பட்டுள்ளது, அவற்றை காணலாம். அதற்கு முன்பு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் அடுத்த தகவல் உங்களை சேரும். டெய்லி 10 கொஸ்டின் நம்ம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். What is the psychology, the science of உளவியல் என்பது எதை பற்றிய அறிவியல்? ஆப்ஷன் ஏ பாடி ஸ்ட்ரக்சர், ஆப்ஷன் பி behavior and mental processes, ஆப்ஷன் சி ஃபுட், ஆப்ஷன் டி ஸ்போர்ட்ஸ் ரூல்ஸ். உடல் அமைப்பை பற்றியதா, நடத்தை மற்றும் மன செயல்முறைகளை பற்றியதா, உணவு பற்றியதா, விளையாட்டு விதிகளை பற்றியதா? சைக்காலஜினாலே நமது நடத்தை, அதாவது செயல்முறைகள், அதை பற்றி மனத்தோடைய செயல்முறைகள் என்ன, இப்படி மென்டலாக எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சைக்காலஜினாலே அதான் உளவியலை பற்றி தான். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பிஹேவியர், நடத்தை மற்றும் மென்டல் ப்ராசஸஸ், நடத்தை மற்றும் மன செயல்முறைகள் தான் இதுக்கான சரியான ஆன்சர். சைக்காலஜியை பற்றி உங்க போக போக நிறைய படிச்சுக்கிட்டா தான் சைக்காலஜினா என்ன, அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை சைக்காலஜியில் தொடர்ந்து படிக்க நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக இருக்கும். முதல்ல கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு சைக்காலஜி திரும்ப படிக்கும்போது யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இதுக்கான ஆன்சர் பிஹேவியர் மற்றும் மென்டல் ப்ராசஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சைக்கி இன் தி வேர்டு சைக்காலஜி? சைக்காலஜி என்ற சொல்லில் சைக்கி என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ பாடி, ஆப்ஷன் பி சோல் மைண்ட், ஆப்ஷன் சி ஸ்போர்ட், ஆப்ஷன் டி எஜுகேஷன். உடலா, ஆன்மா, மனமா, விளையாட்டா, கல்வியான்னு கேட்டிருக்காங்க. சைக்காலஜி ரெண்டா பிரிக்கலாம். சைக்காலஜி அப்படிங்கிறது எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது, எந்த இதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா கிரேக்க மொழி சொல். அது சைக்காலஜி சைக்கி ப்ளஸ் லாஜி அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கலாம். இதில் சைக்கி அப்படின்னா ஆன்மா, மனம், உடல் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். சோல் மைண்ட், மனம், அதாவது சோல்னா உடல், மைண்ட்னா மனம், அறிவு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம், மனம் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சோல் மைண்ட், ஆன்மா, அறிவு அப்படிங்கிறதான் இதுக்கு ஆன்மா மனம் அப்படிங்கிறதான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லோகஸ் இன் தி வேர்ட் ஆஃப் சைக்காலஜி? சைக்காலஜி என்ற சொல்லில் லோகஸ் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ சயின்ஸ் ஸ்டடி, ஆப்ஷன் பி பிசிக்கல் எக்ஸசைஸ், ஆப்ஷன் சி ஸ்போர்ட், ஆப்ஷன் டி பாடி. அறிவியல் ஆய்வா, உடற்பயிற்சியா, விளையாட்டா, உடலா கேட்டிருக்காங்க. சைக்கி என்பது ஆன்மா, உயிரை, ஆன்மா, மனத்தை, சோல் மைண்ட் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். லாகஸ் என்கிறது சயின்ஸ், அறிவியல் ஆய்வு அப்படிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ சயின்ஸ் ஆர் ஸ்டடி அப்படிதான் இதான் சரியான கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வாட் டஸ் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி மெயின்லி ஸ்டடி? ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி முக்கியமாக எதை பற்றி ஆராய்கிறது? ஆப்ஷன் ஏ மென்டல் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் ஆஃப் அத்லெட்ஸ், ஆப்ஷன் பி போன்ஸ், ஆப்ஷன் சி ஸ்கில்ஸ், ஆப்ஷன் டி ஃபுட், விளையாட்டு வீரர்களின் மனநிலை மற்றும் நடத்தை, ஆப்ஷன் பி எலும்புகள், தசைகள், உணவு இவற்றை பற்றி ஆராய்கிறதான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜினே விளையாட்டு வீரர்களோட மனநிலையை பற்றி ஆராயிறதா இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சைக்காலஜினாலே மனநிலை அப்படிங்கிறது, மனது நிலையை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் சைக்காலஜி. ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி அப்படின்னா விளையாட்டு வீரர்கள் மனநிலை எப்படி இருக்கு, நடத்த பிஹேவியர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி அறிஞ்சுக்கிறதா ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி அப்படிங்கிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மென்டல் ஸ்டேட் அண்ட் பிஹேவியர் ஆஃப் அத்லெட்ஸ் அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். How does psychological knowledge help in physical education?
உடற்கல்வியில் உளவியல் அறிவு எதற்கு உதவுகிறது? ஆப்ஷன் ஏ டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவியர். ஆப்ஷன் பி டு இன்க்ரீஸ் ஹைட். ஆப்ஷன் சி டு ரெடியூஸ் weight only. ஆப்ஷன் டி டு ப்ரிப்பேர் ஃபுட். மாணவர்களின் நடத்தையை புரிந்து கொள்ளவா, உயர உயரம் அதிகரிக்கவா, எடை குறைக்க மட்டுமா, உணவு தயாரிக்கவா? என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம உடற்கல்வியில உளவியல் அறிவு எதற்கு உதவுகிறதுனா மாணவர்கள் நடத்தை புரிந்து கொள்ள, அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவியர், மாணவர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, என்ன செயல்படுறாங்க, அவங்க அடுத்து என்ன செய்வாங்க, உளவியலை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ ஆப்ஷன் ஏ டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவியர், மாணவர்களின் நடத்தை புரிந்து கொள்ள அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். வாட் டைப் ஆஃப் சயின்ஸ் இஸ் சைக்காலஜி? உளவியல் எந்த வகையான அறிவியல்? ஆப்ஷன் ஏ பிஹேவியர் சயின்ஸ். ஆப்ஷன் பி பாட்னி. ஆப்ஷன் சி ஜுவாலஜி. ஆப்ஷன் டி ஜியாகிரபி. நடத்தை அறிவியல், தாவரவியல், விலங்கியல், புவியியல். இது ஈஸியான கொஸ்டின், ஸ்ட்ரைட்டான கொஸ்டின். இப்படி கொஸ்டின் வராது. நம்ம அடுத்து வந்து கொஸ்டினை மாற்றிக்கலாம். நம்ம ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிஹேவியர் சயின்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். வாட் இஸ் த மெயின் எய்ம் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி? ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜியின் முக்கிய நோக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ டு இம்ப்ரூவ் ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ஆப்ஷன் பி டு ப்ரிப்பேர் ஃபுட். ஆப்ஷன் சி கன்ஸ்ட்ரக்ட் பில்டிங்ஸ். ஆப்ஷன் டி ப்ரிப்பேர் க்ளோத்ஸ். விளையாட்டு செயல்திறனை மேம்படுத்தல், உணவு தயாரித்தல், கட்டிடம் கட்டுதல், உடை தயாரித்தலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஸ்ட்ரைட்டான ஆன்சர் தான். இது ஆப்ஷன் ஈஸியாக இருக்கு. உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக மாற்றி ஒரே இதில் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்தா அது கண்டிப்பாக நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. இப்போ ஈஸியாக நீங்கள் ஆன்சர் எடுத்துடலாம். விளையாட்டு செயல்திறனை மேம்படுத்தல் அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். A player's mental state can affect his health. ஒரு விளையாட்டு வீரரின் மனநிலை அவரது எதை பாதிக்கலாம்? ஒரு மனநிலை டிஸ்டர்படாக இருந்தால் அவங்க வந்து எதை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பர்ஃபார்மன்ஸ். ஆப்ஷன் பி ஹைட் ஒன்லி. ஆப்ஷன் சி நம்பர் ஆஃப் போன்ஸ். ஆப்ஷன் டி பிளட் குரூப். செயல்திறனை பாதிக்குமா, உயரத்தை மட்டுமா, எலும்பின் எண்ணிக்கையா, ரத்த வகையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெரியும், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஆன்சர் தான். செயல்திறனை பாதிக்கும் அப்படிங்கிறதா அதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த தமிழ் மீனிங் ஆஃப் மோட்டிவேஷன்? மோட்டிவேஷன் என்பதன் தமிழ் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ மோட்டிவேஷன் ஆர் என்கரேஜ்மெண்ட். ஆப்ஷன் பி ஃபியர். ஆப்ஷன் சி ஆங்கர். ஆப்ஷன் டி ஸ்லேட். ஊக்கமா, பயமா, கோபமா, தூக்கமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மோட்டிவேஷனாலே நமக்கு தெரியும், ஊக்கம், மோட்டிவேஷன் ஆர் என்கரேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். ஈஸியான கொஸ்டின் தான். ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் விச் அத்லெட்ஸ்? விளையாட்டு உளவியல் எந்த விளையாட்டாளர்களுக்கு பயன்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஆல் அத்லெட்ஸ். ஆப்ஷன் பி ரன்னர்ஸ் ஒன்லி. ஆப்ஷன் சி கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஒன்லி. ஆப்ஷன் டி ஃபுட்பால் பிளேயர்ஸ் ஒன்லி. அனைத்து விளையாட்டாளர்களுக்கும், ஓட்டப்பந்தய வீரர்களுக்கு மட்டும், கிரிக்கெட் வீரர்களுக்கு மட்டும், கால்பந்து வீரர்களுக்கு மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிலே காமன் ஃபார் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும், ஆல் அத்லெட்ஸ், அனைத்து ஆல் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். இத்துடன் நமது 10 வினாக்களானது நிறைவடைந்தது. சரியாக பதிலளித்த அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சைக்காலஜி கொஸ்டின்ஸ் வந்து இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. இது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆரம்ப கட்டத்தில் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோங்கிறது நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பாக வந்து அடுத்தது வந்து முழு விளக்கத்தோட நம்ம லாஸ் ஆஃப் லேர்னிங் அந்த மாதிரி இதில் எல்லா இதுவுமே பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். சைக்காலஜினா என்ன அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். சைக்காலஜின்றது இன்னொரு வந்து கொஸ்டின் விட்டாச்சு. அது என்ன மொழி சொல், என்ன எப்படி பிரிக்கிறாங்க, சைக்காலஜி என்ன சொல்றது, அந்த கூற்றுகள், பிலாசபிகள் யார் என்ன அப்படின்றதெல்லாம் நிறைய இருக்குல்ல. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகும். அந்த பிலாசபிலாம் பார்க்கறது, யார் யார் என்ன கூற்று சொன்னாங்க அப்படின்னு பார்க்கறது செகண்ட் பேஜில் கண்டிப்பாக பார்ப்போம். இதுலேயுமே ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும். பின்னாடி நம்ம வந்து அதை நெக்ஸ்ட் பேஜில் வந்து கிளியரன்ஸை நம்ம பார்ப்போம். பேசிக்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம், போக 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 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். இன்னொரு விஷயம், சைக்காலஜியை நீங்கள் பார்க்கறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம். ஆனால் மறுபடியும் அதை திரும்ப கேட்டாங்கன்னா அவங்கள வந்து திரும்ப கேட்கும்போது அது கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். திரும்ப 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 படித்தாதான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்சர் சொல்ல முடியும். சைக்காலஜி அப்படின்றது விட்டுற வேணாம். நல்ல முக்கியமான ஒரு டாபிக்.
ஈஸியாகவும் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டா அவ்வளோதான். அது அப்படியே என்றைக்குமே அழியாது. அந்த மாதிரி நிற்கக்கூடிய ஒரு யூனிட்டு. ரிப்பீட்டட் ரிவிஷன் இருந்தால் மட்டும் சைக்காலஜியில் நீங்கள் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட இப்போ சொல்ல முடியும். மீதி எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ணுவீங்க. ஆனால் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் மனப்பாடமே தேவையில்லை. அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான யூனிட் அப்படின்னா சைக்காலஜி. அது நம்ம வந்து மனப்பாடமே பண்ண தேவையில்லை. திரும்ப திரும்ப எப்படின்ற ஒரு கான்செப்டை பிடிச்சிட்டோம்னாலே முடிஞ்சு. அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளால ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நம்ம சைக்காலஜி நம்மளே ரீட் பண்ண தெரிஞ்சு நம்ம சைக்காலஜி நம்ம பார்த்துக்கிட்டாலே சைக்காலஜி ஈஸி அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் நாளை 10 புதிய வினாக்களுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். சைக்காலஜி ஈஸியான யூனிட்டு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். டோட்டலாக நம்ம எடுத்தோடனே இல்லை ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனோம்னா கண்டிப்பாக புரியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். கண்டிப்பாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சைக்காலஜியில் ஒரு 500 கொஸ்டின் பார்க்கும்போது டோட்டலி கம்ப்ளீட் ஆகிடும். எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து தயாராகிடுவோம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்திக்கங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு 10 புதிய வினாக்களுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். வெற்றி நமது. வெற்றி ஒரு முறை போராடுவோம். கன்சிஸ்டன்சி பெர்ஃபார்மன்ஸ் தான் வெற்றி. அதை வந்து மறந்துட வேணாம். டெய்லியும் படிப்போம். 10 கொஸ்டின்ஸ். நன்றி, வெற்றி பெற வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். நண்பர்களுக்கு ஷேர் செய்து ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.